தமிழ் மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல ஸ்வீட்டான நல்ல க்யூட்டான கப் கேக்ஸ் தாங்க பேக் பண்ண போகிறோம். இந்த கப் கேக்ஸை உங்கள் வீட்டு கிட்ஸோட பர்த்டே பார்ட்டி, கெட் டுகெதர், ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸை கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். உங்கள் வீட்டு குட்டீஸை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணுமா, இந்த கப் கேக்ஸ் பண்ணி அவங்கள அசத்தலாம். இந்த க்யூட்டான கப் கேக்ஸ் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. முதல்ல கப் கேக்ஸ் பண்ணுறதுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். 1/4 கப் மைதா எடுத்துருக்கிறேன்னா அது இந்த மாதிரி ஒரு சல்லடையில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சலிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கட்டிகள் அல்லாத நல்ல ஃபைனான மாவு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கலை, பேக்கிங் பவுடர் மட்டும் தான் சேர்த்துருக்குறோம். இந்த மாவை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 125 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் சால்டட் பட்டர் தான் சேர்த்துருக்கிறேன். அதை நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் பீட் பண்ணிக்கிறேன். கேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெண்ணெயை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருங்க. அது ரூம் டெம்பரேச்சர் சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் அதை அடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அது கூட ஒரு 1/2 கப் பவுடர் சுகர் நல்லா பொடி பண்ணி அந்த சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. 250 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 125 கிராம் வெண்ணெய், 125 கிராம் சர்க்கரை, 2 முட்டை, ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை நல்லா கலந்ததுக்கப்புறமா இன்னொரு முட்டையும் சேர்த்துக்கோங்க. கேக் பண்ணும்போது எப்போவுமே முட்டை சேர்க்கும் போது வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். எல்லாம் கம்பைன் ஆகிடுச்சு, நல்லா வெல் கம்பைன் ஆகிடுச்சு. இந்த ஓரங்களெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணிக்கிட்டு இதில் 1/2 கப் பால், 125 ml பால் சேர்த்துட்டு அதையும் பீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பீட் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் பீட் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாவில் 1/2 கப் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டியை இப்படி மாவோடு சேர்ந்து கலந்து இந்த கேக்கில் சேர்க்கும் போது அந்த டூட்டி ஃப்ரூட்டி கேக்கோட அடியில் போய் செட்டில் ஆகாது, நல்ல எல்லா பக்கமும் பரவலாக இருக்கும். அதுக்காக தான் மாவில் மிக்ஸ் பண்ணி டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துட்டு மாவை அதோட கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் மாவை மிக்ஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கலந்து விடுங்க. மீதி இருக்க எல்லா மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேட்டர் நல்லா டைட்டாக இருக்குது, அதனால் இந்த இடத்துல ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்கிறேன், 60 ml. ஸோ மொத்தமாக 185 ml பால் சேர்த்துக்கிறோம். எந்த அளவுக்கு பால் சேர்க்கலான்னா ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது இந்த பேட்டர், அதே சமயம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ளோயியாக இருக்கணும் கன்சிஸ்டன்சி. மாவை சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் மாவு அங்கங்கே இல்லாத வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, கேக் ஹார்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கப் கேக் பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வருங்கிறதுக்காக தான் நான் எண்ணெய் க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கப் கேக் லைனர்ஸ் வச்சுக்கலாம். கப் கேக் லைனர்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பேப்பர் பேக்கிங் ஷீட்டில் இல்லை பட்டர் ஷீட்டில் கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 இன்ச்சுக்கு மிடில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அந்த கப்பை அப்படியே அதில் வச்சிடுங்க வெயிட்டுக்காக. இப்போ நம்ம இந்த பேட்டரை இந்த கப் கேக் லைனர்ஸில் ஃபில் பண்ணிடலாம். அதே மாதிரி கப் கேக் லைனர்ஸ்லேயோ கப் கேக் மோல்ட்லேயோ கேக் எப்போ பண்ணாலும் நீங்கள் ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஃபில் பண்ணக்கூடாது. 1/2லேருந்து 3/4 ஃபில் பண்ணிங்கன்னா போதும், ஏன்னா கேக் மேலே பொங்கி வரும். அவனை 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். அதில் இந்த பேக்கிங் ட்ரேவை போட்டுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு டூத்பிக்கை வச்சு குத்தி பாருங்கள், க்ளீனாக வரணும். ஸோ கப் கேக்ஸை ரெடி. நல்லா ஆறுனதுக்கப்புறமா கப் கேக்கை ரிமூவ் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஆறாமல் நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் பிடிச்சி இழுத்தீங்கன்னா பிஞ்சிரும் கப் கேக். நல்லா ஆற விட்டுட்டு இதை பண்ணுங்கள். வாங்க பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்குது.
நல்லா கலர்ஃபுல்லான நல்லா சாஃப்டான சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க. அந்த டூட்டி ஃப்ரூட்லாம் பாருங்கள் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. ரொம்பவே சாஃப்டாக அந்த பட்டரோட ஃப்ளேவர் நல்ல கரெக்டான ஸ்வீட்னஸில் சூப்பர்பாக இருக்குது. இந்த க்யூட்டான கப் கேக்ஸை உங்கள் குட்டீஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. செஞ்சுட்டு எப்படி இருந்தது மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு லைக் தர மறந்துடாதீங்க. மேலும் மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும். ஏற்கனவே நம்ம சேனலில் பனானா கேக், சாக்லேட் கனாஷ் கேக், லெமன் கேக் எல்லாம் போட்டுக்கிறோம். கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். வேணுன்றவங்க கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.